மீண்டும் வெளியே வந்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ. வெளியில் வந்தது மட்டுமில்லாமல் நாட்டை தங்களிடம் திரும்படி கேட்டிருக்கின்றார். நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய முடிவில் ஊடகங்கள் மத்தியில் பேசியக்குள்ளதான் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். எனவே நேற்று நடந்த நிகழ்ச்சி என்ன, அதில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் அடுத்து வரும் 2 மாதங்களுக்குள் நீக்கப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ஞானசார தேரர் திருந்துற ஐடியாவே இல்லை, மீண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இலங்கை விவகாரத்தையும் சர்வதேச விவகாரத்தையும் தொடர்பு படுத்துகின்ற மாதிரி ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே அதனையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். களுத்துறை மாவட்டத்தில் நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சி இருக்கணும் தானே, அந்த கட்சி ஆக்களில் கௌரவிக்கும் விதமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் ஊடகங்கள் மத்தியில் பேசியக்குள்ள மஹிந்த ராஜபக்ச சொல்லிக்கார், இப்போ நாட்டில் நடக்கிற ஆட்சி சரியே இல்லை, சட்ட ஒழுங்கெல்லாம் சீர்கட்டு போய் கிடக்குது, ஆக மொத்தத்தில் நாட்டில் ஆட்சியே சரியில்லை, எங்கள்கிட்ட நாட்டை தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்ல விதமாக ஆட்சி செய்வோம், எங்களோட கட்சி பலமாக இருக்கிறது, தெம்பாக இருக்கிறது என்று சொல்லி வச்சுக்கார். எனவே நாட்டை தாருங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். நாட்டை தாரன்னு சொன்னால் இப்படி என்ன சும்மா பாசல் கட்டி கொடுக்குறதா? இப்போ நாங்கள் கடையில் போயிட்டு 25 இடியப்பமும் சொதியும் சம்பளம் என்று கேட்போம் தானே, அதே மாதிரி நாட்டில் என்ன பாசல் கட்டி கொடுக்குறதா? அது தேர்தல் ஒன்று பெறணும், தேர்தலில் போட்டி போட்டு நீங்கள் வெல்லணும், அதுக்கப்புறம் தான் நாடு உங்களோட கையில் வரும். எனவே அது நடக்க போகிறது இல்லை. இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருக்கார். அதை நாங்கள் ஒரு பேராசை என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும், ராஜபக்ச மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்கிற எல்லா அமைச்சர்மார், பிரதி அமைச்சர்மார், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிறகு அவர்களுடைய அடிப்பொடிகள் எல்லாருமா சேர்ந்து ஊழல் செய்து காசை சுருட்டி மறுபடியும் லஞ்ச ஊழலில் நாடு திளைக்கும். பிறகு சிறைக்குள்ள இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்கள் முழுக்க வெளியில் வந்துடும். இதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எனவே பொதுமக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த ஆசையை நாங்கள் ஒரு பேராசை, ஒரு நிராசை என்று தூக்கி ஒரு ஓரமாக வைக்கலாம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மஹிந்த ராஜபக்சவை அந்த மண்டபத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகைக்குள்ளே, நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிக் கொண்டு போகைக்குள்ளே முன்னுக்கு பேண்ட் வாத்தியம் வாய்ச்சி கொண்டு போனவே, அதில் சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை என்ற ஒரு பாட்டை வாய்ச்சி கொண்டு தான் கூட்டிக் கொண்டு போனவே. நினைக்கிறேன் அந்த பேண்ட் வாசிச்சாக்களுக்கு விளங்கியிருக்கு போகிறதுக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி, சரி பாட்டாவே பாடி சந்தோஷப்படுத்துவோமே என்று போட்டு அந்த பேண்ட் வாத்தியத்தில் சின்ன சின்ன ஆசை என்று பாடிக்கணும் போகிறதுக்கு. வேற என்ன சொல்றது? ஞானசார தேரர் சர்ச்சைக்குரிய பௌத்த பிக்கு அவர் திருந்துற ஐடியாவே இல்லை போலடக்கு ஒரு ஊடக சந்திப்பு கொண்டு வச்சு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சஹ்ரான் ஹாசிம் இருக்கார் தானே, ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் நடத்தினார். அந்த சஹ்ரான் ஹாசிம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படை சிந்தனை ஒன்று இருக்குது தானே, அந்த அடிப்படை சிந்தனை இன்னமுமே இலங்கையில் இருக்காம். அதனால் புதிதாக சஹ்ரான் ஹாசிம்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிந்தனையை இல்லாமல் செய்யணும், அந்த சிந்தனை எல்லா இடமும் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத கதை ஒன்று காய்ச்சி வச்சுக்கார். அவர் யாரும் முதல்லாம் கேட்கவே இல்லை. உங்களுக்கு தெரிந்தானே, ஞானசார தேரர் எப்போவுமே இந்த மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறது, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சஹ்ரான் ஹாசிமினுடைய வேர்கள் இன்னமும் இலங்கையிலே இருக்கின்றன, அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன, அவற்றை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசார தேரர் சொல்லி வச்சுக்கார். எனவே அவருடைய வாய்க்கு முதல்ல யாராவது ஒரு நல்ல ஒரு பூட்டோடு போடணும், அப்பதான் நாடு அமைதியாக இருக்கும். நேற்று 6வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் சுரேஷ் சாலே என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சுரேஷ் சாலே இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னுமே ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கார். அவருக்கான சிகிச்சைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிச்சு நேற்று 6வது நாளாக அவர் உணவு எதையும் உட்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவருடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டு போகிறது. அவருக்கு எந்த வேளையிலும் என்ன சம்பவம் வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி இப்ப சொல்லப்படுது. நேற்று அவருடைய மனைவியினுடைய பேர் மனோரி, அவாவும் மகனும் போய் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள் சுரேஷ் சாலே அவர்களை. அவர்கள் பார்த்துட்டு வெளியால ஊடகங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி இன்னுமே அவர் சாப்பிடாம இருக்கிறார், அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறார் சுரேஷ் சாலே என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர அவர்களுக்கு தான் பல தடவை கடிதங்கள் அனுப்பியதாகவும் அந்த கடிதங்களுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் மனோரி
கௌரி சாலே, அதாவது சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், நேற்று 6வது நாள், இன்றைக்கு வந்து 7வது நாள் தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கக்குள்ள வந்து அவருடைய உடல்நிலை வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே வேறு விஷயம், ஆனால் ஹாஸ்பிட்டலை வச்சே இந்த மாதிரி இருக்கும்போது என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம்ன்றதான் நிலைமை. எனவே அவருடைய உயிரை வந்து முதல்ல காப்பாற்றி வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் அவர் வந்து காப்பாற்றி வச்சதான் அவர் வந்து சாட்சியம் சொல்லுவார், நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் சொல்லுவார். அங்கே என்ன ஒரு ஆள் இருக்கார் தானே, அவர்கிட்ட பேரை வந்து சொல்லத்தானே வேணும். அது வரைக்கும் பண்ணாலும் அவர் உயிரோடு இருக்கணும். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் சுரேஷ் சாலே அவர்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு மற்றொரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய நாளில். இந்த கடிதத்தை அனுப்பி வச்சுக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் பேரும் முன்னாள் அமைச்சர்மார் கொஞ்சம் பேரும் சேர்ந்து இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எல்லாருமா சேர்ந்து கையெழுத்து போட்டு கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், ஏற்கனவே மகாநாயக்க தேரர் கடிதம் அனுப்பினவர், சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி கடிதமாக போட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுரேஷ் சாலே அவர்களுடைய சட்டத்தரணி வந்து கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கார். ஒன்றுக்குமே வந்து பதில் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சேர்ந்து கடிதம் போட்டிருக்கணும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு. என்ன சொல்லி நம்ம சொன்னால், அவருக்கு எதிராக சித்திரவதைகள் நடக்குது, அதை வந்து குறையுங்கோ, அதுக்கு பிறகு வந்து கனிவு காட்டுங்கள், அவரை வந்து சரியான முறையில் நடத்துங்கள், கொடூரமாக நடத்தாதீர்கள் என்று சொல்லி கணக்கெல்லாம் வேண்டுகோள் வச்சு போட்டு இன்னும் ஒரு வசனம் சொல்லிக்கணும். அதுக்காக நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்கு வந்து இடையூறாக இருக்க விரும்பல, ஆனால் இந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் என்று சொல்லி அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் பொதுவாக ஒரு கடிதத்தை போட்டு அனுப்பி விட்டுருக்கணும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு. இப்போ எதுக்கு சுரேஷ் சாலே அவர்களுக்காக எல்லா தரப்பும் சேர்ந்து மாறி மாறி கடிதமாக போட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி விளங்கல. இப்போ கடந்த 6 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னால், என்னட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு சித்திரவதை செய்கிறது ஒன்றும் செய்யலாதே. அவர் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கொண்டிருக்கிறார். அதுக்கு மற்றாக்கள் ஒன்றும் செய்யலாது தானே. எனவே இவர்களுடைய கடிதத்துக்கும் வந்து பதில் போகாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால், ஒரு பிரதான வீதியில் வந்து குறுக்கால வந்து கேன் இருக்குன்னு தானே, கீழால் தண்ணி போகும் தானே, அதுக்குள்ளே வந்து ஒரு ஆள் பூந்துட்டார். என்னென்று பூந்தாருன்னு தெரியல. நேற்று பின்னேரம் ஒரு 5:30 மணி போல் ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே பூந்து அதுக்குள்ளே போகிற அந்த தண்ணியை பார்த்தாலே ஒரு கழிவு தண்ணி, அதை பார்க்கவே முடியலை, அவ்வளோ கழிவும் அதுக்கு ஒரே குப்பையும் கஞ்சலமாக கிடக்குது. அதுக்குள்ளே பூந்து அந்த கேனுக்குள்ளே தண்ணிக்குள்ளே பூந்துருக்கிறார். என்னென்று பூந்தாருன்னு தெரியலை. பின்னேரம் ஒரு 5:30 மணி போல். அப்போ பொதுமக்கள், அதால் போன பொதுமக்கள் வந்து கண்டிக்கணும், ஒரு ஆள் வந்து அதுக்குள்ளே பூர்றாருன்னு சொல்லி. அப்போ சரியடி போட்டு கொஞ்ச நேரத்தால் பார்த்தா ஆள் வரவே இல்லை, திரும்பி கன நேரமாச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ் வந்து தீயணைப்பு படை வாகனம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு 2 மணித்தியாலமாக கஷ்டப்பட்டு போராடி அதுக்கு பிறகு ஆளை வந்து வெளியில் மீட்டெடுத்தது இரவு 7:30 மணி போல். ஒரு தரம் தள்ளி விடவும் இல்லை, தானே தவறி விடவும் இல்லை, வேணுமென்றதுக்குள்ள அவர் பூந்துக்கிறார். தானே வேணுமென்றதுக்கு பூந்தார் என்று சொல்லி நேரில் பார்த்த மக்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் தான் அவர் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்தவராம். ஏதோ ஒரு குற்றத்துக்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தவர் 2 நாளைக்கு முதல் தான் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்துக்கார். நான் நினைக்கிறேன் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் இருந்து பழகிட்டு போகிறதுக்கு, அது சின்ன இடமா தான் இருக்கும், அந்த சின்ன இடத்துக்குள்ளே அப்படி ஒடுங்கி இருந்து பழகிட்டு போகிறதுக்கு, அதனால அந்த கேனுக்குள்ளே பூவோம்னு சொல்லி அதுக்குள்ளே பூந்தார இன்னும் தெரியலை. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பயங்கரவாத தடைச்சட்டம் மிக விரைவில் நீக்கப்பட இருக்கின்றது. அடுத்து வரும் 2 மாதங்களுக்குள் நீக்கப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்று இப்போ இயற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், பயங்கரவாத தடைச்சட்டம் வந்து அதுக்குள்ள ஒரு மோசமான சட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது கட்டாயம் நீக்கப்பட வேண்டிய சட்டம். ஆனால் இப்போ வரப்போகிற சட்டம் கூட அதுக்கு ஈக்குவலான சட்டம் என்று தான் சொல்லப்படுது. பெரிய அளவில் நல்ல சட்டம் என்று சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது, அதிலே நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி. இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், பயங்கரவாத தடைச்சட்டம் வந்து எல்லா நாடுகள்லையும் இருக்குது. இங்கே பிரித்தானியாவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, பிரான்ஸில் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இந்த மனிதாபிமானத்தோட சேர்ந்த சட்டமாக தான் அது இருக்குது. இலங்கையில் வந்து மனிதாபிமானமே கிடையாது. கடந்த காலத்தில் இயற்றப்பட்ட அந்த பயங்கரவாத சட்டத்தில் வந்து மனிதாபிமானமே கிடையாது, பிடிச்சதான்னு சொல்லி. அப்போ சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் மற்றது சர்வதேச மன்னிப்பு சபை இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் பயங்கரவாத சட்டத்தோடு வச்சிருங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி கொடூரமான சட்டங்களை வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லி, வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி சரியான சட்டங்களை வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கேற்றபடி இப்போ திருத்தப்பட்டு புதிய சட்டம் வருது, SPTA என்று சொல்லி, அதாவது ஸ்டேட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்று சொல்லி புதிய சட்டம். அது இப்போ 2 மாதத்துக்குள்ளே வரப்போகுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த சட்டத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், முதல் கட்டமாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட இருக்குது அந்த சட்டம். அதுக்கப்புறம் வந்து கெசட்டில் வர்த்தமானியில் வந்து வெளியிடப்படுமாம். 3ஆம் கட்டமாக வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு பிறகு நிறைவேற்றப்படும். பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான விவாதங்களுக்கான நேரம் எல்லாம் ஒதுக்கப்பட்டு நினைக்கிறேன் காரசாரமான
தொடர்பான விவாதங்கள் எல்லாம் நடக்கும் பாராளுமன்றத்தில் என்று சொல்லி. எனவே PTA என சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக முன்னுக்கு ஒரு எஸ்ஸை சேர்த்து SPTA என்று சொல்லி புதிதாக ஒரு சட்டம் அடுத்து வரும் 2 மாதங்களுக்குள் வர இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவியில் வந்து நியூஸ் போய் கொண்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு பேனையை வந்து அது பார்த்தா பேனை மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதை இன்னொரு வகையில் பார்க்கக்குள்ள பெரிய ஏவுகணை மாதிரி இருக்குது. எனவே சண்டையாக சமாதானமான ஒரு குழப்பம் இருக்குது தானே. இதுக்கிடையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் உலக செய்திகளை வந்து பார்ப்போம். இப்போ இந்த செய்தியை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு கதிரையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், எங்களுக்காக என்றாலும் பரவாயில்லை சைன வையுங்கப்பா முதல்ல என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ இலங்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று வரப்போகுது, எரிபொருள் நெருக்கடி ஒன்று வரப்போகுது. அரசாங்கத்தால் வழங்கப்படுற அந்த மானியம் வந்து இந்த மாத கடைசியோட முடியுது. அதுக்கு பிறகு எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போவே எதிர்வு கூறப்படுது. எனவே என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ன சொல்றாருன்னு சொன்னால், அட்லீஸ்ட் எங்களுக்காவது சைன வையுங்க, உங்களுக்காக இல்லாட்டியும் பரவாயில்லை என்று சொல்லி சொல்ற மாதிரி இந்த கருத்தோவியம் வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது இந்த கருத்தோவியம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.